ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு செந்தில் வந்து பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது நம்ம கதிரும் ராஜு ஒரு நடு ரோட்டில் நின்று சண்டை போட்டுருக்காரு. இதை பார்த்த நம்ம செந்திலுக்கு, ஆஹா நம்மளாவது 4 சேத்துக்குள்ளே சண்டை போட்டேன், நம்ம தம்பி வந்து அதுக்கும் மேலே போயிட்டு நடு ரோட்டில் நின்று சண்டை போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பார்க்கறதே எருமை வேலை, இதில் என்ன பெருமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. குடும்பமே சேர்ந்து சண்டை போடுறதுக்கு மட்டுமே இருக்கீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, ஒரு வழியாக சண்டை போடாப்பான்ட்டு கொண்டு போய் செந்தில் வந்து கொண்டு வந்து விடுறாரு காலேஜில். நம்ம ராஜா விட்டது மட்டும் இல்லைங்க, விட்டுட்டு சரிப்பா நீ பார்த்து போப்பா, கதிர் நல்லா பண்ணு புகழ்ந்து தள்ளுறாங்க, நீங்கள் புகழாதீங்கப்பா, உங்கள் தம்பியை பற்றி எனக்கு தெரியும்னு அவங்க நினச்சிட்டாங்க. யாரும் யாரை பற்றியும் முழுசாக தெரிஞ்சுக்க முடியாது, அதுதாங்க உண்மையான லைஃபே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கத்து வந்து எல்லாரும் நாளைக்கு கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போகும்போது கேக் வேறு வெட்டணும்ல, அதனால் அதை நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. மாமா காசை வேறு ஆட்டையை போட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மீனா எங்கே பண்ணு ஆளக்கானுன்னு சொல்லிட்டு தேடுறாங்க. தேடி பதறி போய் சரின்னு சொல்லி செந்தில் கூப்பிட வந்து அங்கே தாங்க உண்மை தெரியுது. அதாவது மீனா மேலே தப்பு இல்லைங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சு. நீங்கள் பேசாதீங்க, என் குடும்பத்தை கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி மீனா திட்டுறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம செந்திலுக்கு ஐயோ பொண்டாட்டியை தப்பான இஷ்டமேன்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. எந்த புருஷன் தான் தான் பொண்டாட்டியை வந்து நல்லவன் நினச்சிருக்கான், என்னைக்கு எது பண்ணாலும் தான் குடும்பத்துக்கு கெட்டது தான் நினைப்பாங்க. இது உலக நியதி, யாராலையும் மாற்றவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சமாதானம் பண்ணுங்கிறதுக்காக மீனாவை கூப்பிட்டு போய் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. குடிச்சிட்டே 2 பேர் ஜாலியாக நடந்து போகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கோமதி அம்மாவும் பாண்டியனும் சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பி வராங்க. கோயிலுக்கு வர வழியில் ஐயோ கால் சுடுதேன்னு சொல்லிட்டு கத்துறாரு பாண்டியன். இதை பார்க்கும்போது கோமதி அம்மா இருந்துட்டு ஏன் இதெல்லாம் தேவையா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சது மட்டும் இல்லாமல் வண்டியை வர சொல்கிறேன், நீங்கள் செந்தில் கூட வண்டியில் வந்துருங்கன்றாங்க. இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் நடந்து தான் போவேன், வீரமாக வந்துட்டு இருக்காரு. காலில் முள்ள குத்திருச்சுங்க. எல்லாம் தேவையா இதெல்லாம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.